இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸோட யூசேஜ் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப அப்படியே ஆச்சரியமா இருக்கும். இந்த ஒரு வேர்டுக்கே இவ்வளவு யூசேஜா அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி ஒரு வேர்டு தான் பாத்தீங்கன்னா வுட்டை பயன்படுத்தி நம்ம நிறைய வேர்ட்ஸ் நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய ஒரு விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம வுட்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கு பேசிக்கா ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் தெரிஞ்சுப்போம். என்னன்னா வுட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V1 verb. V1 verbனா என்ன? பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. அவ்வளவுதான். இப்ப பாருங்களேன், நீ வருவாயா எப்படி சொல்லலாம்? would you come? would subject then V1 verb come அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அடுத்து பாருங்க, அவன் விரும்புவானா எப்படி கேட்கலாம்? would he like அப்படின்னு கேட்கலாமா? would subject அதுக்கப்புறம் like அப்படின்னு V1 verb யூஸ் பண்ணிருக்கோமா? அடுத்து பாருங்க, அவர்கள் பேசுவார்களா? would they speak? இதே ஸ்ட்ரக்சர் அப்படியே அப்ளை ஆகுதா? சோ ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், நம்ம நிறைய சென்டென்ஸ் வுட்டை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம்.